ஒரு அம்மா கண்ணால பார்த்த சீன வந்து அவ மனசுல மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தோட எதிர்காலத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளவு வந்துருச்சுன்னா நம்புவீங்களா? கோவில் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைதி, நம்பிக்கை. நம்புறவங்க கண்ணீர துடைக்கிற இடமா வந்து இருக்கு. ஆனா அதே கோயில்ல தான் இன்னைக்கு ஒரு புயல் வந்து குவைட்டா வந்து ஆரம்பிச்சிருக்கு. மீனாவோட மனசு பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்குமே குடும்பத்துக்காக வேண்டி தான் வந்து துடிச்சிட்டு இருக்குது. தங்கமயிலோட சந்தோஷத்துக்காக வேண்டி அவள வந்து கோயிலுக்கு வந்து கூப்பிடுறாங்க. கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றா. ஆனா கடவுள் பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி ஒரு காட்சி வந்து அவங்க கண்ணுக்கு வந்து காட்டியிருக்காரு. அதே நேரம் கோயிலோட வாசல்ல இருந்து ஸ்லோவா நடந்து வந்தது யாருன்னா சரவணன் தான். அவரோட பக்கத்துல வந்து அஞ்சலி ஜோடியா 2 பேருமே பேசிட்டு சிரிச்சுட்டே வந்த அந்த ஒரு நொடி மீனாவோட இதயமே வந்து லிட்டரலி நின்ன மாதிரி வந்து ஆயிடுச்சு. இது ஒரு சாதாரண சந்திப்பா இல்ல எதையாவது மறைக்கிறாங்களா? மீனா மனசுக்குள்ள நிறைய கொஸ்டின் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவ கண்ணுல இப்போ ஒரு தாயோட பயம் வந்திருக்கு. தங்கமயில் இவங்களை வந்து பார்த்துட்டா என்ன ஆகும், அதே மாதிரி இந்த விஷயம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிஞ்சா பாண்டியன் கேட்டா என்ன ஆகும் அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. மீனாக்கு ஏற்கனவே வீட்டுல வந்து ஈகோ சைலன்ஸ் ஹர்ட்னு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிருக்கு. அதுக்குள்ள இந்த சீக்ரெட் லவ் வந்து ஸ்பார்க் ஆச்சுன்னா அந்த வீடு வந்து நிம்மதியா வந்து இருக்குமா என்ன? கோவில் மணி ஓசை வந்து ஒலிக்குது. ஆனா மீனாவுக்கு தான் அந்த மணி ஓசை மாதிரி இல்ல, எச்சரிக்கை ஓசை மாதிரி தான் வந்து இருக்குது. ஒரு குடும்பம் உடையணும்னா பெரிய சண்டையே வந்து வேணாம், சின்ன சின்ன ரகசியமே வந்து போதும். இன்னைக்கு கோயில நடந்த அந்த ஒரு பார்வனால இனி இந்த குடும்பத்தோட டெஸ்டினியே வந்து ஃபுல்லா வந்து மாற போகுதா? இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பமா வெடிச்ச உண்மை. சரவணனும் அஞ்சலியும் ஜோடியா கோவிலுக்கு வந்து இருக்கிறத பார்த்த உடனே மீனா வந்து ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க பார்ப்போம். இந்த சீரியல்ல இன்னைக்கு நடந்த சம்பவத்தை நம்ம வெளியில நின்று பார்த்தோம்னா சின்ன சின்ன சம்பவம் மாதிரி தான் வந்து நமக்கு தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள நடந்தது பாத்தீங்கன்னா குடும்பத்தையும் வந்து குலுக்க போகிற அளவுக்கு வந்து பெரிய விஷயமா வந்து இருக்குது. முதல்ல தங்கமயில் நம்ம எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டம் பாக்குற அவளுக்கு வந்து மீனோட ஃப்ரெண்ட் வீட்டுல வந்து வேலை கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். அதுவும் அவங்க வந்து கூடுதலா சமையல் வேலையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால மீனோட ஃப்ரெண்ட் வந்து சம்பளத்தை ஏற்றி கொடுத்துடுறாங்க. மாசம் 17,000 ரூபாய் சம்பளம் தரேன் அப்படின்னு சொன்னனால குஷியான தங்கமயில் அந்த சந்தோஷமான இன்ஃபர்மேஷனை மீனாக்கு வந்து கால் பண்ணி சொல்றா. அவ குரல் நடுங்கிற அளவுக்கு வந்து சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்தையும் வந்து முதல்ல வந்து ஷேர் பண்ண நினைச்சது யார்ட்டுன்னு பாத்தீங்கன்னா மீனாட்டு தான். அது மட்டும் இல்லாம ஒன்னு வந்து டைரக்டா பார்க்கணும் அப்படின்னு தங்கமயில் வந்து சொல்றா. அப்ப மீனா வந்து மயில வந்து கோவிலுக்கு வர சொல்றா. அந்த கோவிலோட அமைதியான சூழல்ல தங்கமயிலோட சின்ன சின்ன கனவுகள் அதுக்குள்ள ஒரு புயல் வந்து நிக்குது. இன்னொரு பக்கம் வீட்டுல வந்து கோமதி ஃபுல் மூடுல வந்து இருக்காங்க. கோமதி பண்ண அட்ராசிட்டி தான் செம்ம காமெடியா வந்து இருக்குது. பாண்டியனும் கோமதியோட அட்ராசிட்டியில தான் வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. கோமதி நிறைய பிளானிங்ல வந்து வீட்டுல வந்து உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அங்க வர பாண்டியன் தண்ணி வேணும் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு கோமதி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என் பேரு தண்ணி இல்ல கோமதி அப்படின்ட்டு நக்கலா வந்து ரிப்ளை பண்றாங்க. இதுக்கப்புறம் பாண்டியன் வந்து கோமதினு பேரை சொல்லி கூப்பிடாம தண்ணி தண்ணி அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே எழுந்து கோமதி வந்து போறாங்க. சரி நமக்கு தண்ணி தான் எடுக்க போறாளோ அப்படின்னு பாண்டியன் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா கோமதியோ என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் பக்கத்துல போய் நின்னுட்டு அங்கிருந்த வாட்டர் கேன் பக்கத்துல போய் ஏ தண்ணி இந்த வீட்டோட தலைவர் ஒன்னு கூப்பிடுறாரு எழுந்து போ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லி பாண்டியனுக்கு வந்து நோஸ் கட் பண்றாங்க. பாண்டியன் வந்து ரொம்ப பரிதாபமான நிலையில தான் இருக்காரு. கோமதி பண்ணதை பார்த்த கடுப்பான பாண்டியன் விறுவிறுன்னு கிளம்பி ரூமுக்கு வந்து போயிடாரு. இது ஒரு சாதாரண ஜாலியா நமக்கு தோணும். ஆனா அதுல ஒரு ஈகோ, ஒரு காமெடி ஜோக், ஒரு ஸ்மால் ரிவெஞ்ச் ஃபீல் ஒன்று இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாண்டியனுக்கு வந்து பசி எடுக்குது. அவரே வந்து தனியா வந்து சாப்பிட வந்து உட்கார்றாரு. அப்ப பரிமாற கூட கோமதி வரல. இதனால வேற வழி இல்லாம பாண்டியன் கோவத்தோட அங்கிருந்த சாப்பாட்டை இவரே வந்து எடுத்து வச்சிருக்காரு. அப்ப சாப்பாடு வந்து பரிமாற தெரியாம வந்து மேலையும் கீழே வந்து சிந்துறாரு. இது எல்லாமே கோமதி வந்து கண்டுக்காம ரூம்குள்ளேயே வந்து உட்காந்துருக்காங்க. அந்த சீன்ல ஒரு பெரிய மெசேஜ் ஒன்று இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட தலைவர் கூட வந்து தனிமையா வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் பாண்டியன் ஒரு வழியை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு கடைக்கு வந்து கிளம்பி போயிடுறாரு. இப்பதான் மெயின் ட்விஸ்டே. தங்கமயிலும் மீனாவும் கோவில்ல வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவரோட வாழ்க்கை வந்து செட்டில் ஆகுது அப்படின்னு நினைச்ச மீனா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப மீனாட்ட எனக்கு இனிமே 17,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி தங்கமயில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்கா. அங்க சரவணன் கடையில இருந்து இருக்கும்போது சரவணனுக்கு வந்து அஞ்சலி இருந்து கால் வருது. அப்ப அஞ்சலி சரவணனை கோயிலுக்கு போலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுறா. அப்படியே இந்த உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்றான். கடையில இருந்து அவனோட அப்பாட்ட வந்து கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு போய் சொல்லிட்டு அஞ்சலி வந்து பார்க்க கிளம்பி போயிடுறான். சரவணனும் அஞ்சலியும் ஜோடியா வந்து கோவிலுக்குள்ள போறாங்க. அந்த கோவில்ல தான் தங்கமயிலும் மீனாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஜோடியா கோவில்கள் நடந்து வராங்க. அப்ப சரவணனையும் அஞ்சலியும் மீனா வந்து பாத்துறாங்க. மீனாவோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல அப்படியே வந்து மாறிடுது. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடக்குது அப்படின்னு மீனா வந்து சந்தேகப்படுறான். அந்த சந்தேகம் ஒரு அம்மாவோட இன்ஸ்டிங் மாதிரி வந்து இருக்குது. அதை விட பெரிய டென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கமயில் வந்து பாத்துட்டா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்றது தான். தங்கமயில் வந்து அவங்க வந்து பார்க்க கூடாது அப்படின்றக்க வேண்டி மயில அங்கிருந்து கூட்டிட்டு அவசர அவசரமா வந்து கோயிலை விட்டு மீனா வந்து கிளம்புறா. தங்கமயிலும் வந்து அவங்க 2 பேருமே பார்க்கல. ஆனா மீனாவோட மனசு மட்டும் வந்து கலங்கிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வெடிக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சரவணனும் அஞ்சலியும் வந்து நிச்சயமா சாதாரணமா கோவிலுக்கு வந்தாங்களா இல்ல காதல் ஆரம்பமா? மீனா இது வந்து வீட்டுல சொல்லுவாங்களா? பாண்டியன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மனசுல ரொம்ப ஹர்ட் ஆகி இருக்கும் போதுதான் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு கோவில் நடந்த இந்த ஒரு பார்வனால இனி இந்த குடும்பத்தோட அமைதி வந்து சிதைக்க போகுதா? இன்னைக்கு எபிசோட்ல வந்து வெளிப்படையா வந்து சின்ன சம்பவம் மாதிரி வந்து இருந்தாலுமே உள்ளுக்குள்ள வெடிக்க காத்திருக்கிற ஒரு இமோஷனல் பாம்பு மாதிரி தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு கோவில் நடந்த இந்த ஒரு சீன்னால மீனா மனசு மட்டும் இல்ல ஒரு குடும்பத்தோட எதிர்காலத்தையுமே வந்து நிழலா வந்து மாற போகுதுன்னா கொஞ்சம் யோசிக்க தான் வேணும். மீனானால அந்த நொடியை வந்து மறக்கவே முடியல. சரவணன் அஞ்சலியோட சேர்ந்து நடந்த வந்து அந்த காட்சி அவ கண்ணுக்கு முன்னாடி மட்டும் தெரியல, அவரோட உள்ளங்கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு.
இது சாதாரணமா இருக்காது. அந்த சந்தேகம்ல வந்து அமைதியா விடல. தங்கமயில அவசரமா கூட்டிட்டு வெளியே வந்துட்டா. ஆனா கோயிலோட வாசல்ல இருந்து வெளியே வந்தது அவளோட உடம்பு மட்டும்தான். மனசு இன்னும் உள்ளுக்குள்ள தான் இருக்குது. இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மீனா இந்த விஷயத்த வந்து வீட்ல சொல்லுவாங்களா? சொன்னா ஏற்கனவே மனசு ஹர்ட்டா இருக்கிற பாண்டியன் இதை எப்படி எடுத்துக்குவாரு? ஒரு அப்பா மனசு வந்து உடைஞ்சா அது சத்தமா வந்து உடையாது. அமைதியா தான் வந்து உடையும். அந்த அமைதியோட விளைவு என்னன்னு யாருக்குமே தெரியாது. சரவணன் வந்து உண்மையிலேயே வந்து லவ் பண்றானா? இல்ல வேற ஏதாவது காரணமா? அஞ்சலி உண்மையா வந்து இருக்காங்களா? இல்ல ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? இன்னைக்கு கோவில்ல வந்து கடவுளை வந்து சாட்சியா வச்சு நடந்த இந்த சந்திப்பு நாளைக்கு இந்த குடும்பத்துக்கு வந்து சோதனை வந்து மாறப்போகுதா? ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் வந்து வெளிச்சத்துக்கு வந்துச்சுன்னா அந்த வீட்டோட நம்பிக்கையே வந்து சிதறி போயிடுமா? இல்ல இந்த சம்பவம் தான் எல்லாரையுமே வந்து ஒண்ணா வந்து சேர்க்கிற உண்மையா வந்து மாறுமா? டோட்டலா இன்னைக்கு எபிசோட நம்மள ஒரு பெரிய கேள்விக்குறியோட தான் விட்டுருக்கு. ஸோ காதலா குத்தமா இல்ல குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு தியாகமா? இந்த எல்லா கேள்விக்கான ஆன்சரும் அடுத்த எபிசோட்ல தான் நமக்கு தெரிய வரும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இனி இந்த வீட்டில் வந்து அமைதி பழைய மாதிரி வந்து இருக்காது. ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் சாட்சியா வச்சு நடந்த சந்திப்பு குடும்பத்தை சாட்சியா வச்சு பிரச்சனையா வந்து மாற போகுதா அப்படின்றத அடுத்த எபிசோட்ல தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க பதிவுகள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.